மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரசியல் விமர்சகர். பா அதாவது பிரஷரோட உச்சம் சொல்லுவாங்க தெரியுங்களா? எப்படின்னா, ஒரு விஷயத்த திங்க் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்ல போய் நிக்கும். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் போய் நிக்கும்போது, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வேணாம்டா அப்படின்ற மாரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பண்ற வேலை, பா பிரஷர் தாங்க முடியல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜ்பவனுக்கே போகக்கூடாது பஞ்சாயத்து. தாவேக தலைவர் பனையூர்லயே இதை முடிச்சிருக்கணும். பட்டல் மக்கள் வச்சு கூப்பிடுங்க. அவனா வரமாட்டான் அடம்பிடிக்கிறாங்களா? அமமுக கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு பண்ணி யார் பாசிச பாஜகன்னு சொல்றாங்க, யார் இன்னைக்கு யாரோட போய் சேர போறாங்கலாம் இருக்கட்டும், அவர் திரும்ப திரும்ப வந்து இந்தியா பிளாக் உள்ள இருக்க கட்சிங்க கிட்ட தான் ஆதரவு கேட்கிறாரு. அவர் ஏடிஎம்கே கிட்ட போல, அமமுக கிட்ட போல, பாமக கிட்ட போல. அப்ப அவரை வந்து ப்ரோ பிஜேபி எப்படி சொல்லுவீங்க? உங்க லாஜிக் படியே பார்த்தாலும் அவர் எங்க போகணுன்றதை அவர் தாங்க முடிவு செய்ய முடியும், நம்ம முடிவு செய்ய முடியாது. சரி, அப்படி அவர் முடிவு செய்யறதை வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் உள்ள இருக்க கட்சிகளோட மட்டும் தான் அவர் பேசுறாரு. அவர் போய் அண்ணா திமுக கிட்டயோ, அமமுக கிட்டயோ, பாமக கிட்டயோ, பாசிச பாஜகவோட இருக்கக்கூடியவங்க கிட்ட, அமித்ஷா அண்ணா திமுக கிட்ட அவர் போய் கேட்கலையா? அந்த இடத்துல அவர் யாருன்னு தெரியுது இல்ல? ஓகே, திரு செந்தில், முதல்ல விஜய் சார் அவர்கள் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட போறாரு. ஆளுநர் வந்து மெஜாரிட்டி இல்ல அனுப்புறாரு. மறுபடியும் ஆளுநரை மீட் பண்ண போறாரு. மறுபடியும் வந்து மெஜாரிட்டி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த இந்த எலெக்ஷன் ஒரு சாதாரணமான எலெக்ஷன்ல, இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் தரப்போற எலெக்ஷன். என்ன வேணா நடக்கலாம் அப்படின்றது தான் ஆரம்பத்துல இருந்தே போயிருந்தது. விஜய் சாரும் அதை சொல்லியிருந்தார். விஜய் சாரோட பரப்புரை பிரச்சார கூட்டம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதுலயும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. இங்க பாரு, எல்லாமே நடக்கும். இவங்களும் அவங்களும் ஒண்ணு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நடக்கும். ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே ஒண்ணு சேர போகுதுன்னு நேத்து சொன்னதுல இருந்து, இது இது வந்து ஒரு ரூமரா இல்ல ரூமர் இல்லையா? இன்னைக்கு வரையும் வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் பேசிட்டு இருக்கு. நிறைய வந்து ஒரு சில எம்எல்ஏஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அப்படி நடந்தா, அப்படி கேட்டா, நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் தோற்றங்கள் உருவாகுது. காலையில இருந்து ஸ்டாலின் சார் என்ன சொன்னாருன்னா, தாவேகா வந்து கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். அவங்க வந்து கவர்மெண்ட் அமைக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க ஒரு ஈவினிங்கா டிஎம்கேவோட அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. ஒரு ஒரு 3 விஷயத்த அவங்க நிறைவேத்துனாங்க. ஓகேங்களா? அவங்களோட கூட்டத்துல. இந்த பக்கம் வந்து அருண்ராஜ் அவர்கள் என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு கட்சிக்காரங்க கிட்டயும், அதாவது சிபிஐ, சிபிஎம், அப்புறம் வந்து விசிகா அவர்கள், இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் போயிட்டு ஆதரவு கேட்டுட்டு ஒரு சைடு ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அருண்ராஜ் அவர்கள் போய் கேட்டுட்டு வராரு. வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு, நாளைக்கு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு இந்த மீடியா என்ன பண்ணுது, அவங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தரல அப்படின்ற மாதிரி மக்களை டென்ஷன்ல வச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த விஷயத்துலதான் நம்ம ரொம்ப, அதாவது தலைவலிக்குது. சுத்தமா சொல்றேன். இதுக்கு நடுவுல அந்த மீடியாஸ் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா, எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒருத்தன் ஃபோன் திருடுனா, அந்த ஃபோன் திருடனை நிக்க வச்சு, "நீ யாரு? நீ விஜய் ஃபேனா?" அப்படின்னா அவன் இல்லன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா, "உனக்கு விஜய் பிடிக்குமா?" இந்த மாரி கேள்விகள்லாம் கேட்டு, இதுக்கு காரணம் தாவேக்கா. எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு காரணம் தாவேக்கா நிர்வாகி, தாவேக்கா நிர்வாகி. ஒரு மனுஷன் அரசியலுக்கு வந்தாரு. ஒரு மனுஷன் எலெக்ஷன்ல நின்னாரு. அந்த மனுஷன் ஜெயிக்கிறாரு. ஏடிஎம்கே, டிஎம்கே ஒண்ணு சேர்ற அளவுக்கு உங்கள பயன்படுத்திருக்கிறாருன்னா, உண்மையிலேயே அது மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்குது. இந்த மாரி விஷயம். நாங்களே கிளம்பி பனையூர்லாம் போயாச்சு. பனையூர்ல போயிட்டு அங்க போயிட்டு நம்ம ஈசிஆர் சரவணன் அவர்கள மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆலந்தூர் எம்எல்ஏ ஹரிஷ் அவர்கள மீட் பண்ணோம். எல்லாமே அங்க தான் இருந்தாங்க. இது என்ன நடந்தது, ஏது நடந்தது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி எல்லாருமே வந்தோம். ஒண்ணும் இல்ல. ஒரு கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு இன்னும் ஒரு 6 சீட்ஸ் தேவைப்படுது. அவ்வளவுதான். விசிகாவினரும், சிபிஎம்மும், சிபிஐயும் ஏன் இவ்வளவு மெனக்கிடுறாங்கன்னு தெரியல. மதசார்பற்ற கட்சி, மதசார்பற்ற கட்சின்னு சொல்றாங்க. சரி, மதசார்பற்ற கட்சினா அது காங்கிரஸ் இருக்கிற கட்சியில தான் மதசார்பற்று இருக்கும். ஏன்னா யூனியன்ல 2 கவர்மெண்ட் தான் இருக்கு. ஒன்னு பிஜேபி, ஒன்னு காங்கிரஸ். இப்ப காங்கிரஸ் இங்க வந்துருச்சு. அப்ப அங்க யூனியன் யார் செய்வா? பிஜேபியா? அப்ப பிஜேபி உள்ள வந்தா அது மதசார்பற்ற கட்சியா மாறுமா? சரி, ஏடிஎம்கே, டிஎம்கே ஃபார்ம் பண்ணா இப்ப ஏடிஎம்கே யாரு? அப்ப அவங்க மதசார்பற்ற கட்சி அவங்க? இல்லல்ல. இதெல்லாம் எதையுமே யோசிக்காம ஒரு சில பேர் வந்து சோசியல் மீடியால போட்டு அள்ளி அடிக்கிறது. அவங்க தாய் கழகம் தானே, அவங்க இதுதானே, அவங்க அதுதானே. 108 தனிமையா நின்னு அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து 75 வருஷம் கட்சி, 53 வருஷம் கட்சிலாம் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போசிஷனா இருந்தாலும் நான் ரெடி தான்றாரு கடைசியா. நான் அப்போசிஷன்ல நிக்கிறதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, நான் நிக்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா திமுகவினரும், அதிமுகவினரும் ரொம்ப எதிர்பார்த்தது என்னன்னா, இவர் வந்து ஒரு 20ல இருந்து 30 சீட் வருவாரு அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல. அதுக்கு முன்னாடி அப்படிலாம் நினைக்கல. 10ல இருந்து 15 இந்த ரங்கராஜ் பாண்டே எல்லாம் சொன்னாரு. 4 சீட் வரும், 3 சீட் வரும், 1 சீட் வரும். இப்படி அவர் வந்து அதுக்கு மேல வந்துருச்சுன்னா,
நான் வந்து அரசியல் பேசுறதை விட்டு போறேன்னு சொன்ன ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஏடிஎம்கே டிஎம்கே ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்ன்றத பேசுற அளவுக்கு ரங்கராஜ் பாண்டே வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காரு. மக்கள் ஓட்டு போட்டு தீர்மானிச்சது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தான். ஆட்சி அமைக்க வேண்டியது அவராக தான் இருக்கணும், அவராக தான் இருக்கும். கொஞ்சம் இந்த விசிகாவினர், சிபிஎம், சிபிஐலாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயத்துக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன். திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள்ல சில வார்த்தைகள் வந்து இங்க வர மாதிரி இருக்கு. ஸோ தயவு செய்து மக்கள் ஆட்சி கொடுக்குற இடத்துல வந்துருங்க. உங்களை மாதிரி லீடர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு நானே சொன்னேன். அவங்க வந்து ஆளுநரை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்றத காட்டுறாங்க கண்டி. எதிர்க்கிற ஆட்கள் நீங்க என்ன பண்ண நேரா வந்து இந்தாங்க விஜய், இந்தாங்க வச்சுங்க, நம்ம அரசிக்கு இறங்குவோம், வாங்க நம்ம ஒரு ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு போதுமான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வேணும், அது ஓகேனா பார்க்கலாம், சரி ஓகே, அதுவும் இல்லையா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம், ஓகே எம்பி வேணுமா, ஓகே இதெல்லாம் இருக்கு, இல்ல சார் என்னால தர முடியாது, என்னால இதுதான் தர முடியும் அப்படின்னு ஓகே பண்ணிட்டு ஒரு ஆட்சி அமைச்சிட்டு திருமாவளவன் போன்ற ஒரு தலைவர்கள்லாம் ஐ மீன் டிவிகே கட்சிகளுக்கு இருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேக் போன் தானே. இது ஏன் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க? அவ்வளவு சீனியர்ஸ். கார்ல் மார்க்ஸ் படிச்சவங்க தானே இவங்கெல்லாம் மார்க்சிஸ்டா? கார்ல் மார்க்ஸ் இதான் சொல்லி கொடுத்தாரா? கம்யூனிஸ்டுக்கு இதுதான் சொல்லி கொடுத்துருக்காரா? மக்களாட்சி அமையணும் தான் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் சார் அவரோட கவர்மெண்ட் தான் அமையணுன்றத நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.